ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே சக்கரை பொங்கலும் கரும்பும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி கைப்பக்குவம் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த சக்கரை பொங்கலை ரொம்ப விசேஷமாக அவங்கவுங்க ஸ்டைலில் செய்வாங்க. அப்படி தான் நானும் பொங்கல் திருநாள் ஸ்பெஷலாக என்னுடைய ஸ்டைலில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். அதில் 1 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கிட்டேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டுக்கிட்டேன். நான் இந்த டம்ளரில் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நான் லைட்டாக ஒரு சூடு வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். கலர் மாறக்கூடாது. அதில் ஒரு சின்ன ஒரு சூடு ஒன்று வந்துச்சுன்னா காணும். ஏன்னா அந்த வறுத்து நம்ம செய்யும்போது அதோடைய வாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு அது தீஞ்ச மாதிரி ஆகிடும், கலரும் மாறிடும். இப்போ நமக்கு இதில் சூடு வந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை நல்லா கழுவிட்டு அதை நம்ம எடுத்துக்குவோம். அதில் நான் 1.5 டம்ளர் பால் விட்டுக்கிறேன். மிச்சம் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். மொத்தம் 4.5 டம்ளர் நான் விட்டுருக்குறேன். நான் காய்ச்சாத பால் தான் விட்டுருக்குறேன். உங்கள்கிட்ட காய்ச்சின பால் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குவோம். இப்போ நான் எடுத்த அளவுக்கு எனக்கு 400 கிராம் வெல்லம் எனக்கு தேவைப்படுது. அதனால் இது ஒரு உருண்டை 400 கிராம் வந்துச்சு. அதனால் இதை இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பாகு காய்ச்சி தான் ஊற்ற போகிறோம். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக டக்குன்னு கரைஞ்சிரும். அதுக்கு தான் என்ன தான் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் வெள்ளத்தில் எப்படியும் கல்லும் மண்ணும் இருக்கத்தான் செய்யும். அதனால் நம்ம எப்பொழுதும் பாகு காய்ச்சி ஊற்றுறது தான் நல்லது. இப்போ இந்த சைடு இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் ஒரு கிண்டிட்டு அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே மூடியே ஃபுல்லாக மூடாதீங்க. ஒரு 3/4 வச்சு மூடி விடுங்க. ஃபுல்லாக மூடினீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பாகு காய்ச்சறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்ச வெல்லத்தை அதில் போட்டுக்குவோம். அதுக்கு நான் 1/2 டம்ளர் தான் தண்ணி விட போகிறேன். தண்ணி நிறைய விட்டுறாதீங்க. நம்ம இதுக்கு பாகு பதம்லாம் பார்க்க போகிறதில்ல. இது சும்மா அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். அதுக்கு தான் இப்போ நடுவில் இந்த சைடும் இருக்க கிண்டி விட்டுட்டு லைட்டாக மூடி விட்டுருங்க. நமக்கு இந்த சைடு வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இதோட நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அரிசியையும் பருப்பையும் நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்ச அந்த பாகை அதில் வடிகட்டி ஊற்றி விடுவோம். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ கல்லும் மண்ணும் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நல்லா அதை கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக போட்டுக்குங்க. எப்பொழுதுமே ஸ்வீட்டுன்னு செய்யும்போது நம்ம ஒரு கொஞ்சமாக சால்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் தேங்காய் பத்தையாக எடுத்து அதை குட்டி குட்டி இதாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் பின்னாடி இருக்க கருப்பெல்லாம் கட் பண்ணிடணும். இந்த பொங்கலுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் முந்திரியும் திராட்சையும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நெய்யில் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை வறுத்து நம்ம பொங்கலில் போட போகிறோம். தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சின்ன சின்னதாக கடி படைக்க நல்லாயிருக்கும். அது ஒரு ப்ரௌன் கலராக வரட்டும் அது வரைக்கும். ஆனால் அடுப்பை எப்பொழுதுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் எப்பொழுதுமே சக்கரை பொங்கல் செஞ்சால் குக்கரில் செய்ய மாட்டேன். குக்கரில் செஞ்சால் ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். அதையே நம்ம ஒரு பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பொழுதுமே ஒரு பாத்திரத்தில் தான் இந்த சக்கரை பொங்கல் செய்வேன். இப்போ அது வறுபட்டுருச்சு. அதை அப்படியே எடுத்து நான் பொங்கலில் போட்டுக்கிறேன். நெய்யோடு ஊற்றலை. நான் முதல்ல தேங்காயை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு அப்புறமா ஃபுல்லாக நெய்யோடு ஊற்றிடுவோம். இப்போ நான் முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். திராட்சை போட்ட உடனே பலூன் மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் திராட்சையை போட்டுக்குங்க. இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இதை அப்படியே எடுத்து அந்த பொங்கலில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பொங்கலை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இடித்து வச்ச ஏலக்காய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போல் எடுத்து அப்படியே சேர்த்து விட்டுருங்க. நெய்யும் கொஞ்சம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. இது நெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும்.
கோயிலில் செய்கிற பொங்கலில் ஒரு வாசம் ஒன்று இருக்கும். அது வந்து பச்சை கற்பூரம் போடுறனால. அதனால் நம்ம வீட்டில் செய்கிறதுலையும் அந்த இது வாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எடுத்து அதை பவுடர் ஆக்கிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோ நம்மளுடைய பர்ஃபெக்டான அல்டிமேட்டான டேஸ்ட்டில் நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே சூப்பராக இருக்குது பொங்கல். நல்ல நெய்யும் இதுவும் வாசமாக இருக்குது. வறுத்து செஞ்சனால இன்னும் வாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பொங்கலை நீங்கள் சந்தோஷமாக எப்படி ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறீங்களோ அதே போல் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.